தமிழ்நாடு அரசு ஏற்கனவே போனஸ் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு உள்ள நிலையில் விரைவில் அகவிலைப்படி தொடர்பான அறிவிப்பையும் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளிக்கு முன்பாக அகவிலைப்படி தொடர்பாக அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி 3% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயர்வு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பிறகு ஜூலை 1 முதல் பின் தேதியிட்டு அமலுக்கு வரும். தமிழக அரசும் இதே அளவு அகவிலைப்படியை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு வருவது இது 2வது முறை. கடந்த மார்ச் மாதம் 2% உயர்வு அறிவிக்கப்பட்டது. அப்போது அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் 53% இருந்து 55% உயர்ந்தது. இதற்கு 4 மாதங்களுக்கு முன்னர், அதாவது கடந்த ஆண்டு அக்டோபரில் 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருமுறை வழங்கப்படும் அகவிலைப்படி திருத்தங்களுக்கு இந்த தரவுகள்தான் அடிப்படை. இந்த புதிய உயர்வு காரணமாக அடிப்படை சம்பளம் ரூபாய் 60,000 உள்ள ஊழியருக்கு மார்ச் மாத உயர்வுக்கு பிறகு கிடைத்த ரூபாய் 33,000 அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக ரூபாய் 34,800 ரூபாய் கிடைக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. தீபாவளியை முன்னிட்டு இந்த போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாரிய கழகம், தமிழ்நாடு வனத்துறை உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கு இந்த போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. தீபாவளியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் போனஸ் வழங்கப்படும். அதன்படியே இந்த ஆண்டும் அரசு சார்பாக போனஸ் அறிவிக்கப்பட்டு உள்ளது. 2.95 லட்சம் ஊழியர்களுக்கு மொத்தமாக இந்த போனஸ் வழங்கப்படும். உபரித்தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 8.66% வரை போனஸ் வழங்கப்படும். 20% போனஸ் வழங்க ரூபாய் 376 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். 20% ஊதியம் மற்றும் கருணை தொகை போனஸாக வழங்கப்படும். நிரந்தர பணியாளர்கள் குறைந்தபட்சம் ரூபாய் 8,400 மற்றும் அதிகபட்சம் ரூபாய் 16,800 ரூபாய் போனஸாக பெறுவார்கள் என அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.